இப்போ பண்ண போறது கோவக்காய் கறி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்திக்கோங்க. கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமா வணங்கிடுச்சு. அடுத்தது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்ந்து வதங்கட்டும். அதுக்குள்ளேயும் வாங்க நம்ம கோவக்காய் கட் பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிக்கோங்க கோவக்காவை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கோவக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது தனியாத்தூள். அது வேகத்துக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 5 to 7 minutes வேகட்டும். க்ளோஸ் பண்ணி வச்சிடுங்க. ஏன்னா கோவக்காய் வந்து அவ்வளோ சீக்கிரமா வேகாது. அதனால தான் ஒரு 5 to 7 minutes அது வேகணும்.
காய் எப்படி வெந்திருக்குன்னு. இப்போ தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 நிமிஷம் கொதிக்கிட்டோம் தேங்காய் பால் ஊற்றுனதுனால. இது வந்து நம்ம சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம், சாதத்துக்கும் போட்டுக்கலாம், இட்லிக்கும் தோசைக்கும் கூட இதில் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்க வந்துட்டு இந்த காய் வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு சுகர் வந்துட்டு மெயின்டைன் ஆகும் நார்மலாக. பாருங்க நல்லா கொதிச்சு வருது. அவ்வளோதாங்க, இவ்வளோ நேரம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த கோவக்காய் கறி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம்.